ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கைடன்ஸ். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பவுண்டரிஸ். ஃபஸ்ட்டு கார்டே வந்துட்டு பவுண்டரிஸ் வந்திருக்கு. ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவுண்டரிஸை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பவுண்டரிங்கிறது இல்லை. இது உங்கள் ஒர்க் ஏரியாலையும் சரி, உங்கள் கொலீக்ஸ் கிட்டேயும் சரி, அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சரி, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே ஒரு செட் ஆஃப் பவுண்ட்ரிஸ் இல்லாமல் இருக்குது. அதாவது யார் வேணால் வந்து உங்கள் லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ஒரு லிமிட்டே இல்லாமல் அட்வான்டேஜ் யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்கள் லைஃப்பில். உங்கள் லைஃப்பில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமும் அதுவாக தான் இருக்குது. லைக் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்க, மற்றவங்க வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் எல்லாத்தையும் மாற்றி விட்ருவாங்க. ஸோ யாருக்குமே வந்து உங்களை பார்த்து பயங்கிறது இல்லை. ஐயோ இவங்க கிட்ட போனோம்னா தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கண்ட்ரோல்டாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம அவ்வளோக்கும் லிமிட்டாக வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு பயம் அப்படிங்கிறது உங்கள் மேலே இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் வந்து நீங்கள் பவுண்ட்ரிஸை செட் பண்ணலை. அதாவது உங்களுக்கான ஒரு லிமிட், இந்த லிமிட்டை யாரும் தாண்டக்கூடாது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு நீங்கள் உணர்த்தாமல் இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்னால நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், பேட் எக்ஸ்பீரியன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் லைஃப்பில் வந்து நோங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்களா? அதாவது பிகாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எப்பயுமே வந்து ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதில் அடுத்தவங்களை தான் அந்த இடத்துல வச்சு பார்ப்பீங்க, உங்களை வச்சு பார்க்கறதுக்கு பதிலாக. ஐ மீன் செல்ஃபிஷ்டாக திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிக்காது, பட் அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க, இல்லை ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. உங்களால் நோ அப்படிங்கிறது அந்த டைமில் சொல்ல முடியல, ரொம்ப யோசிக்கிறீங்க. ஓகே, நோன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு அகெயின்ஸ்டாக போயிடுவாங்களோ, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்மளை பற்றி தப்பாக வெளியே பேசி நமக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பிலீவ்ஸ், நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு தாட்ஸ், லிமிட்டிங் பிலீவ்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு. நோங்கிற வார்த்தை சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க. அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கனாலுமே அதுக்கப்புறமும் நோன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் ஓவராக திங்க் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத இன்விடேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுறீங்க, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆக்குது. அதாவது எப்படின்னா உங்களுக்கு பிடிக்கல, பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அவாய்டும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளேஸுக்கோ இல்லை அந்த ஒரு பர்சனையுமே வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணுறப்போவுமே அவ்வளோ அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங், இப்போ ஒரு 3 to 5 days நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ளே ஓவர் திங்கிங், ஐயோ அங்கே போனோம்னா தேவையில்லாத பிரச்சனை, எதுக்கு நம்ம எஸ்ன்னு சொன்னோம், ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நோன்னு சொல்லியிருக்கலாமே. ஸோ இந்த மாதிரி அன்னெசரியான ஒரு விஷயங்கள் உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுது, உங்களை மற்ற விஷயங்களில் இன்வால்வ் பண்ண விடாமல் தடுக்குது. அதுக்கான காரணங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கான பவுண்டரிஸை செட் பண்ணலை. அண்ட் ஃபார் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் நோன்னு சொன்னாலுமே அந்த ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு ஓகே இவங்க வந்து வர முடியல அப்படின்னா மேபி இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு நீங்கள் வந்துட்டு
ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக தெரியல. நீங்கள் நோன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே வந்துட்டு வேணுக்குனே பண்ணுறாங்க அப்படின்னு உங்களை பற்றி தப்பாக காசிப் பண்ணுற அளவுக்கு தான் இருக்காங்க. பிகாஸ் நீங்கள் யார் அப்படிங்கிறத இன்னும் வரைக்கும் உங்களோட ஒரிஜினாலிட்டியே காமிக்கல. மற்றவங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட்ல தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. பட் அது ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்துட்டு அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பர்சனாக தெரியல அவங்க கண்ணுக்கு. ஸோ அதனால ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோங்கிற வார்த்தையை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனசளவில் எஸ் அங்கே நான் போனேன், எனக்கு ஹாப்பியாக இருக்கும், இந்த இன்விடேஷன் இந்த காலை நான் அட்டன் பண்ணினேன் அப்படின்னா எஸ் இட் வில் பி ஃபைன் குட். அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லிடுங்க. இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் குட், தப்பே கிடையாது. ஓகேங்களா? சரி, ஏன் வந்து பவுண்டரிஸை வந்து ஆக்சுவலி செட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கான அந்த ஒரு பவுண்டரிஸை நீங்கள் உருவாக்கிட்டீங்க, செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு லிமிட்டோடு நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா மற்றவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கான அந்த ஒரு சுதந்திரம்ங்கிறது இருக்கும். பட் நீங்கள் பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளுக்குமே மற்றவங்க வந்து இறங்கி செய்கிற மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா எனிபடி கேன் டேக் அட்வான்டேஜ். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள், இந்த ஒரு இமேஜை பாருங்கள். யூ நீட் டு பிளாக். இங்கே பாருங்கள், எல்லா சைடில் இருந்துமே வந்துட்டு இந்த பர்சனுக்கு வந்துட்டு எப்படி வருது. யூ கேன் see the image, right? இல்லை அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் வந்துருங்க. இப்போ ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ், ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, கசின்ஸ், இல்லை ஒரு ஒர்க் ஏரியாவில் எல்லாருமே உங்கள் லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுனா கடைசியில் கன்ஃபியூஷனில் தான் போய் முடியும். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு பவுண்டரிஸை ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்னர் டெம்பிள், devotion, tuning to the portal of your heart. Okay, see, first of all வந்து உங்களுக்கு உங்கள் மனசு என்ன சொல்லுது. ஒரு சில டைமில் வந்துட்டு உங்களோட மனசே வந்துட்டு உங்களோட ஹார்ட் உங்களோட எல்லா ப்ராப்ளமுக்குமே ஆன்சர் உங்கள் ஹார்ட்டே வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்னர் டெம்பிள், அதாவது உங்கள் மனசோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நிறைய இருக்கணும், நிறைய மெடிடேஷன் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏதாவது ஒரு சாண்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரங்கள் ஏதாவது இருந்துச்சு, மந்த்ராஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம், இல்லை அஃபர்மேஷன் சொல்லலாம், இல்லை பாசிட்டிவான வேர்ட்ஸ், மோட்டிவேஷன், சம்திங் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் சாண்டிங்கிறது ரெகுலராகவே இருக்கணும். ஓகேங்களா? ஜேர்னலிங் பண்ணுற ஹேபிட் இருக்குது, உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து எழுதுகிற மாதிரி ஹேபிட்ஸ் ஒரு சில பேர் வச்சுருந்தீங்கன்னா எஸ் யூ கேன் டூ இட். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்கள் இன்னர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ். ஓகேங்களா? உங்களோட சோலோட நீங்கள் அதிகமாக வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜேர்னலிங் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுத நீங்களும் உங்களோட இன்னர் செல்ஃப், உங்கள் சோலும் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறப்போவுமே சரி, இல்லை ஏதாவது ஒரு சாண்டிங் நீங்கள் சொல்கிறப்போவுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களோட இன்னர் செல்ஃப், உங்களோட சோலோட கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே மோஸ்ட்லி ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்டே தான் இருக்கும், உங்கள் இன்னர் செல்ஃப்குள்ளரே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். கெட் கிரவுண்டட். see, ஆக்சுவலி வந்து நீங்கள் ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப ரொம்ப எம்பத்தியான ஒரு பர்சனாக இருக்கீங்க. நேச்சரோட அதிகமாக கனெக்ட் பண்ணணும். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஹைலி சென்சிட்டிவ் பர்சனுங்க நீங்கள். அதாவது ரொம்ப ப்ராக்டிக்கல் டைப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிக்கல்னு சொன்னாலுமே சென்சிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நேச்சரோட அதிகமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் எம்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இறக்கப்படுறதுனா பயங்கரமாக இறக்கப்படுவீங்க, அப்படி இல்லைன்னா இறக்கமே பட மாட்டீங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன ஒரு ரீசன் வந்துட்டு நீங்கள் உங்களோட இன்னர் செல்ஃபோட கனெக்ட் ஆகாமல் இருக்கிறனால.
ஒரு சில சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹைலி சென்சிட்டிவ், ரொம்ப டூ மச்சாக வந்துட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் இறங்கி பண்ணுறதுக்கான காரணங்கள் சம்வேர் வந்து இந்த பவுண்டரிஸுமே ஒரு ரீசனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டே கிரவுண்டட். எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் திருப்பி ரிப்ளை பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெசிஷன் எடுக்கிறதாக இருக்கட்டும், யோசிச்சுட்டு பண்ணுங்க. டக்கு டக்குன்னு உடனே ஒரு ஃபோனில் மெசேஜ் வருதா, ஒரு ஃபோன் கால் வருதா, எல்லாத்துக்குமே உடனே பதில் சொல்லி எஸ் எஸ்ன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக ரிப்ளை பண்ணுறதுலையும் சரி, ஒரு முடிவு எடுக்கிறதுலையும் சரி, ஒரு ஆன்சர், அதாவது ஒருத்தவங்க ஒன்று கேட்குறாங்கன்னா அதுக்கான பதில் நீங்கள் கொடுக்கணும்னாலுமே யோசிச்சுட்டு கொடுங்க. ஸோ தட் நீங்கள் திருப்பி ரிக்ரெட் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வர கால் மெசேஜை அக்செப்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு ரிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்து யோசிப்பீங்க, நான் ஏன் இப்படி உட்காந்து மெசேஜ் பண்ணேன், இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ அதுக்கான ஒரு ரீசன் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமை இல்லை, அதுதான். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் நிறைய எனர்ஜி ட்ரெயின் பண்ணுது. உங்களோட தேவையில்லாத ஒரு தாட்ஸ், தேவையில்லாத உங்களோட கோல்ல இருந்து நிறைய ஒரு டைவர்ஷனே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடக்குது. ஸோ அதனால ஏஞ்சல்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு முதல்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இன்னைக்கு இந்த 3 கார்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களை மாற்றிக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட இன்னர் செல்ஃப் பற்றி தான் இருக்குது. எஸ். ஸோ வந்து லீப், யூ கோ ஃபர்ஸ்ட், த யூனிவர்ஸ் வில் கேட்ச் யூ. எஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லா ஸ்டெப்புமே உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். நேரங்காலம் வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம், எனக்கான நேரம் வரப்போ எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கணும், அதுக்கான ப்ராசஸிங் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வீடு விற்கணும், இல்லை நிலம் விற்கணும், ஆனால் விற்கவே மாட்டேங்குது. சரி, ஓகே, நேரங்காலம் வர்றப்ப எல்லாம் தானாக விற்றுரும் அப்படின்னு உட்காரக்கூடாது. நீங்கள் உங்களோட எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? எஃபோர்ட்டு போடாமல் யூனிவர்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க? ஆனால் அதே மாதிரி தான் இது வீடு விற்கிறதுலையும் சரி, வீடு வாங்கிறது, இது வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமும் சரி, பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சில பேர் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆனால் அது முடியாததுக்கான காரணங்கள் இந்த பவுண்டரிஸ். ஓகேங்களா? சரி, ஒரு சில பவுண்டரிஸையே இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்களே ஜென்ரலாக பார்க்குறப்போ உங்கள் லைஃப்லையுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோக்கா அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. அவங்களையோ இல்லை அவங்களோட சில்ட்ரன்ஸையோ வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, எந்த ஒரு நெகட்டிவ் சொல்ல முடியாது, டாமினேட் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த பர்சன் ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்குமே தெரியும். ஓகே, நம்ம இதுக்கு மேலே பேசுகிறோம்னா நம்மளை இன்சல்ட் பண்ணிடுவாங்க, நம்மளை ஏதோ சொல்லிடுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போயிடுவீங்க. அந்த பவுண்டரிஸை தான் உங்கள் லைஃப்பில் செட் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 கார்டில் பார்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம்ங்கிறதே வந்துட்டு போகுதோ, பிகாஸ் ஆஃப் தேட். அதாவது இந்த ஒரு உங்களோட டெசிஷன் மேக்கிங்லையும் சரி, உங்களுக்கான ஒரு திங்கிங்லையுமே அந்த ஃப்ரீடம் போகுது. ஸோ அதனால ப்ராஸ்பெரிட்டி லைஸ் அஹெட். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் மணி மைண்டடாகவுமே இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்லா வந்து சம்பாதிக்கணும், அதாவது ஒரு நல்ல வழியில் சம்பாதிக்கணும். உங்கள் ஹார்ட் ஒர்க், எந்த ஒரு பணம் சம்பாதிக்கிறதுலுமே உங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அது மாதிரி நினைக்கக்கூடிய பர்சன் தான் நீங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயமாக ஒரு பலன் இருக்குது. ஒரு நியூ பிகினிங் மாதிரியும் எனக்கு தெரியுது. ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ, இப்போ ஒரு பொருள், கார் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், இல்லை என்ன ஒரு விஷயம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது வாங்க முடியும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, அது பெருசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் வாங்குவீங்க. ஓகேங்களா? ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு சைலண்ட்டாக உங்களோட லைஃப் மேலேயும் உங்கள் மேலேயும்
ஜெல்லஸில் இருக்காங்களோன்னு தோணுது. ஆக்சுவலி வெளியில இருந்து பார்க்குறப்போ உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் லைஃப் நல்லா இருக்கு இப்போ, ஸோ உங்ககிட்ட குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் பார்க்குறாங்களோன்னு தோணுது. அண்ட் உங்கள் ஃப்யூச்சருமே ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் ப்ராஸ்பெரிட்டி லைஸ் எ ஹெட். அப்போது வந்து ஏதாவது பணம் ரிலேட்டடாக வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கலாம். சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக பண்ணலாம். மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா? ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்குதான். ஸோ மேபி ஐ திங்க் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் வந்து இந்த பவுண்ட்ரிஸை வந்து ஏன் ஸ்ட்ராங்காக போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, மேபி இதுக்கு இன்னொரு ரீசன் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னேன், நல்ல பணம் எல்லாமே வரும்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ அந்த டைமில் பீப்புள் வந்து அது அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. ஸோ உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அதை அவங்க நெகட்டிவாக யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால கூட அந்த பவுண்டரிஸை வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. இந்த பவுண்டரிஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து வருது. ஓகேங்களா? பிகாஸ் வந்து நம்ம நல்லா வாழ்கிறப்போ தான் எல்லாருமே நம்மளை நெகட்டிவாக பேசினவங்க கூட அன்பாக அப்போ தான் வருவாங்க. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னு சொன்னேன், ரொம்ப எம்பத்தின்னு சொன்னேன், அண்ட் நீங்கள் அதிகமாக நோ சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதனால வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய இந்த நல்ல விஷயங்களுமே உங்களை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மெசேஜஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஓகேங்களா? பிகாஸ் உங்கள் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வர மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இப்போ ரொம்ப ரொம்ப ஹை பாசிட்டிவ் கார்டு இது. அப்போது வந்துட்டு இந்த நெகட்டிவ் பீப்புள் வந்து உங்கள் லைஃப்பில் அட்வான்டேஜ் எடுக்க விடாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்க மாதிரி இருக்குது, அது வேண்டாம். ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றி தாங்க ஆகணும். உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றி தான் ஆகணும். டோன்ட் லெட் பாஸ்ட் ஹோல்ட் யூ பேக். ஓகே, உங்களுக்கு வரக்கூடிய இனி எல்லா ஒரு டெசிஷன்லையுமே உங்கள் பாஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வராதிங்க. அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வாங்க. ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸை செட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, ஐ மீன் அந்த பவுண்ட்ரிஸுங்கிறது உங்களுக்குள்ளரே நீங்கள் போட்ட பவுண்ட்ரிஸை நான் சொல்லுவேன். இப்போ இந்த பவுண்ட்ரிஸை நான் சொல்லலை, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நான் வந்து அப்ராட் அங்கெல்லாம் போய் நான் ஏர்ன் பண்ண மாட்டேன், நான் இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் இந்த உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் திங்கிங் இருக்குல்ல, உங்களோட பிளானிங்கில் இருந்து உங்கள் பிலீஃப்ஸு சொல்கிறேன், உங்களோட பிலீஃபில் இருந்து உங்களோட ரெகுலர் லைஃப் ஒரு கண்ட்ரோல்டாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அந்த பவுண்டரியை பிரேக் பண்ணணும். மற்றவங்க ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கல்ல, உங்களை நீங்களே கட்டி போட்டு வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அதை பிரேக் பண்ணுங்கள். பி போல்டு. உங்களோட ரியல் பர்சன் நீங்கள் உங்களோட இந்த உலகத்துக்கு உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு உங்களோட ரியாலிட்டியை காமிங்க. நீங்கள் ஒரு ரூடாக நடந்துக்கிட்டால் கூட மற்றவங்க ஜட்ஜ் பண்ணாங்கன்னா ஓகே ஃபைன், ஆஸ் லாங் அஸ் உங்களுக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குது, உங்களோட பிஹேவியர் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குன்னா எஸ் யூ கேன் கோ ஃபார் இட். ஓகேங்களா? அண்ட் சம்வேர் வந்துட்டு பாஸ்ட்டை பற்றி இனி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, நல்ல க்ரோத் இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மாற்றிக்கவே மாட்டேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு இந்த அடமெண்ட்டே வேண்டாம், மாற்றிக்கோங்க. மேபி சேஞ்ச் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலுமே டெஃபினட்டாக வந்துட்டு அது உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து நல்ல ஒரு உங்கள் க்ரோத் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ டேரோட்டில் நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு சில பேருக்கு வேறு இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்தும் நீங்கள் போகாமல் இருக்கீங்களா? ஐ மீன் வெளியூர் இல்லை அதர் ஸ்டேட் இல்லை அதர் கண்ட்ரியில் போய் கூட நீங்கள் அப்ராடுங்கெலாம் போய் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்புகள் வந்துமே நீங்கள் ஏதோ ஒரு ரீசன், பர்சனல் ரீசனோ ஏதோ ரீசன்னால நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தீங்கன்னா மறுபடியும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. King of Sword. Okay. 2 of Sword. 4 of Cups. Knight of Pentacles.
ஓகே, 2 of Wands. சரி, உங்கள் டெசிஷன் மேக்கிங் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்களா லைஃப்பில்? அது வந்து கொஞ்சம் ரீகன்சைடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏதோ ஒரு குழப்ப நிலை ஆக்சுவலி வந்து உங்களுக்கு லைஃப்பில் எப்பயுமே ஒரு டபுள் சாய்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கா? இது இல்லைன்னா அது. இப்போ ஒரு ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணி போகிறீங்க, இது பர்சனலும் சரி ப்ரொஃபஷனலும் சரி ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணி போகிறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனுமே வந்துடுது. ஸோ உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் எப்பயுமே ஒரு டபுள் இல்லை ட்ரிபிள் ஆப்ஷன்ஸுங்கிறது வந்துடுது. ஸோ அதனால ஒரு குழப்பங்கள் உண்டாகுது. அண்ட் நீங்கள் ஒரு சில பேருக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பீங்க, மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு க்ளோஸ்ட் ஒன்ஸ் யாரோ வந்து இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் வந்துடுது. நான் இப்போ எதை முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப குழப்பம் வருது. பிகாஸ் வந்து உங்களோட டெசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் எடுத்த நிறைய டெசிஷன்ஸ்னால நீங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் இப்போ கரண்ட்லேயும் சரி உங்கள் ஃப்யூச்சர்லேயும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷனில் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஒரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தவங்க கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, எல்லா டைமே எல்லாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட லெசன்ஸ் பாஸ்டில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்களோ அதில் இருந்த லெசன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு யூ கேன் கோ ஃபார் ஃப்யூச்சர். ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. எங்கேயாவது பண்ணணும், லைஃப்பில் சாதிக்கணும்னா எஸ், நீங்கள் டெஃபினட்டாக சாதிக்கலாம். நியூ ஆக்ஷன்ஸ், நியூ டெசிஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போனால் தான் கண்டிப்பாக அது நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா எஸ், விடாதீங்க. டெஃபினட்டாக அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை. இது உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணுறதுலையுமே சரி அண்ட் முடிவெடுக்கிறதுலையுமே சரி. சம்வேர் லைக் இது நீங்கள் இல்லை பார்ட்னர் வந்துட்டு ஒரு டெசிஷனை ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால நிறைய ஹெட்ஏக்ஸ், நிறைய பிரச்சனைகள் போகலாம். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி விட்டு கொடுத்து போகிறது, கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக ரன் பண்ணும் ரிலேஷன்ஷிப். ஸோ ஐ திங்க் என்ஆஃப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பவுண்ட்ரிஸ் ரிலேட்டடாக தான் நிறைய விஷயங்கள் வருது. நீங்கள் அந்த பவுண்ட்ரிஸை செட் பண்ணாதனால தான் இவ்வளோ ஒரு விஷயங்களுமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் அ டைம். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கான ஒரு பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரி, இந்த கார்டு பார்க்குறப்ப எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. சரி, உங்கள் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய விஸ்டம் இருக்குது. நீங்கள் வந்து யங் ஏஜாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓல்ட் ஏஜ்க்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நீங்கள் ஏர்லி ஏஜ்லேயே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸஸ் ஸ்பிரிட் அனிமல்ஸுமே உங்களுக்கு கூட இருக்காங்க, கைட் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் see the spirit animals also here. ஸோ எல்லா கைடன்ஸுமே உங்கள் கூட இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் தைரியமாக எடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கொடுப்பாங்க. எய்தர் த்ரூ ஃபெதர்ஸ் மூலயமா, இல்லைனா வந்து ஒரு என்ன சொல்றது, ஓகே, ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க பர்சனலி, ஏஞ்சல்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, என்ன சயின்ஸ் அப்படின்னு, அதை பற்றி சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு மெசேஜ் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு ஃபெதர்ஸ், ஒயிட் ஃபெதர்ஸ், இந்த மாதிரி கலர் ஃபெதர்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெதர்ஸ்க்குமே ஒரு மீனிங் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் ரெயின்போ பார்க்குறீங்க, ரிப்பிட்டேட்டிவான நம்பர்ஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அண்டு நீங்கள் வந்து இப்போது ஏதாவது ஒரு யோசனையில் இருக்கிறப்போ உங்களோட டியூப் லைட் ஏதோ ஒன்று ஃப்ளாஷ் ஆச்சு, ஃப்ளிக்கர் ஆச்சு அப்படின்னாலுமே ஏஞ்சல் அந்த டைமில் உங்களுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள் ட்ரீமில் கூட நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்பிரிட் அனிமல்ஸை நீங்கள் வந்து ஆஃபன் நீங்கள் பார்க்கலாம். பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கலாம், இல்லைனா ட்ராகன் ஃப்ளை, அந்த அவுல், இது மாதிரி வந்து நீங்கள் பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸில் இருக்கிறப்போ, உங்களோட வேண்டுதலை அவங்க கேட்டுட்டு இருக்கிறப்போ டெஃபினட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைன்ஸ் வரும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரே பண்ணுங்க ஏஞ்சல்ஸ்க்காக. அண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவுமே இருங்க, பிகாஸ் உங்களோட ஒரு விஷஸ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி டுடே ரீடிங். இன்னைக்கு ரீடிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஏஞ்சல் ப்ராப்பராக கைட் பண்ணியிருக்காங்க நம்புறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ தேங்க்யூ.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பை பாய்.